நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றாளர்களை இனங்காண்பதற்கு தினந்தோறும் 25,000 PCR பரிசோதனைகள். தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மேலும் 10,000 கட்டில்கள் தயார். நாட்டில் நேற்று 1860 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் பிரகாரம் கணித பிரிவில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி இந்து வித்தியாலயத்தைச் சேர்ந்த தனராஜ் சுந்தர் பவன் முதலிடம். பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதிக்கும் நடவடிக்கை செப்டம்பர் மாதத்தில். கொழும்பு துறைமுக நகர் பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பான விவாதம் பிற்போடப்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு உத்தியோகபூர்வமான உரிமையை மு.க. ஸ்டாலின் இன்று கோர உள்ளார். கோவிட் தொற்றாளர்களை இனங்காண்பதற்காக நாளாந்தம் 25,000 PCR பரிசோதனைகளை மேற்கொள்வதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்திருக்கிறார். இதற்காக தினந்தோறும் 4 கோடி ரூபாய் செலவாகிறது. கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் பலமான வேலை திட்டங்களை அமல்படுத்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் பங்கேற்ற போதே அமைச்சர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். கோவிட் நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்கு அவசர சிகிச்சை பிரிவில் 104 கட்டில்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 138 கட்டில்களை ஒதுக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலை கட்டமைப்பில் ஆக்சிஜனை 80 தொன்னாக அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதிகளவான கொள்ளளவை கொண்ட 400 ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி கிடைத்திருப்பதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி கூறினார். நாட்டில் நேற்று 1860 பேருக்கு கோவிட் தொற்று இனம் காணப்பட்டது. இதன் பிரகாரம் திவலப்பிட்டிய, பாலியகொட, சிறைச்சாலை, புத்தாண்டு கோவிட் கொத்தணைகளில் தொற்றுக்கு இலக்காக இருப்பவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,09,687 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை தொடர்பில் சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதன் பிரகாரம் கடந்த மாதம் 15ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 9,25,342 பேருக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. இதேவேளை நேற்று வரை அதன் 2வது டோஸ் 1,39,286 பேருக்கு ஏற்றப்பட்டிருப்பதாக அந்த பிரிவு அறிவித்திருக்கிறது. அத்துடன் 2,865 பேருக்கு சினோபோம் தடுப்பூசியின் முதலாவது டோஸும் 2,432 பேருக்கு அதன் 2வது டோஸும் ஏற்றப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக இலங்கையில் தங்கியிருக்கும் சீன பிரஜைகளுக்கு சினோபோம் தடுப்பூசி ஏற்றப்படுகின்றன. வெளியான உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் பிரகாரம் கணித பிரிவில் தேசிய ரீதியில் முதலிடத்தை யாழ்ப்பாணம் சாவகச்சேரி இந்து வித்தியாலயத்தைச் சேர்ந்த தனராஜ் சுந்தர் பவன் பெற்றிருக்கிறார். வர்த்தக பிரிவில் காலி சங்கமித்த மகளிர் வித்தியாலயத்தைச் சேர்ந்த அமந்தி மதநாயக்க முதலிடத்தையும், கலை பிரிவில் தெஹிவளை பிரஸ்பிட்டேரியன் மகளிர் வித்தியாலயத்தைச் சேர்ந்த ஷாமிகா சௌமினியும் பெற்றிருக்கின்றனர். உயிரியல் பிரிவில் ஹொரண தக்ஷிலா மத்திய மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த சுசிக் சுந்தரசம் முதலிடத்தை பெற்றிருக்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். முன்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். கொழும்பு துறைமுக நகர் பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பில் இன்று பாராளுமன்ற விவாதம் நடைபெற மாட்டாது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் பிரகாரம் நாட்டின் தற்போதைய நிலைவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை இன்று காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 4:30 வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்க கூறினார். இந்த விவாதம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இதேவேளை கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் இதுவரை சபாநாயகருக்கு கிடைக்கவில்லை.
இதன் பிரகாரம் விவாதத்தை இன்று நடத்துவதில்லை என தீர்மானிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் கிடைத்ததும் எதிர்வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது குறித்த சட்டம் மூலம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். நாட்டில் நிலவும் கோவிட் நெருக்கடி நிலை காரணமாக விவாதத்திற்கான பாராளுமன்ற அமர்வு நேற்று நடைபெற்றதுடன் இன்றும் நடத்துவதற்கு பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான செயற்குழு கடந்த வெள்ளிக்கிழமை தீர்மானித்திருந்தது. ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. www.doenets.lk மற்றும் www.results.exam.gov.lk ஆகிய இணையதளங்களுக்குள் பிரவேசித்து பெறுபவர்களை அறிந்து கொள்ள முடியும். 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சைக்கு 3,0771 பரீட்சார்த்திகள் தோற்றினர். பரீட்சை பெறுபவர்களின்படி பல்கலைக்கழக நுழைவிற்கு விண்ணப்பிப்பதற்கு 1,94,297 பேர் தகுதி பெற்றுள்ளார்கள். இதேவேளை 86 பரீட்சார்த்திகளின் பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக பரீட்சை திணைக்களம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் செப்டம்பர் மாதம் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் அனுமதிக்கப்பட உள்ளார்கள். பரீட்சைக்கான ZSCO புள்ளிகள் ஜூலை மாதம் வெளியிடப்பட உள்ளன. கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதார பிரிவு மேற்கொள்ளும் தீர்மானங்களுக்கு எந்தவொரு அரசியல் தலையீட்டையும் அரசாங்கம் முன்னெடுக்க மாட்டாது என்று அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்திருக்கிறார். சுகாதார பிரிவு வழங்கும் ஆலோசனைகளின் பிரகாரமே அரசாங்கம் தீர்மானங்களை மேற்கொள்கிறது. தீர்மானம் மேற்கொள்ளும் அதிகாரம் கோவிட் கட்டுப்பாட்டுக்கான ஜனாதிபதி செயலனிடமும் பிரதேச சுகாதார சேவைகள் மற்றும் மாகாண சுகாதார சேவைகள் பணியாளர்களுக்கும் பொறுப்பாக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். அது நான் உங்களை எனக்கும் விருப்பம் கேட்கறதுக்கு முன்னமே எப்பவும் நேரத்தோட முட்கூட்டியே பணத்தை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கோவிட் வைரஸ் பரவல் காரணமாக ஊழியர்களை பாதுகாப்பதற்கு தனியார் நிறுவனங்களில் சுகாதார குழுக்களை அமைக்குமாறு தொழில் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பில் தொழில் திணைக்கள அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக தொழில் ஆணையாளர் நாயகம் ஜெனரல் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். கோவிட் எச்சரிக்கை காரணமாக எவராவது தனிமைப்படுத்தப்படும் இடத்து அவர்களுக்கு குறித்த நிறுவனங்கள் சம்பளம் வழங்க வேண்டும் என தொழில் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு திறன் அபிவிருத்தி தொழிற்கல்வி ராஜாங்க அமைச்சின் கீழ் செயல்படும் முல்லைத்தீவு மாவட்ட விவசாய பயிற்சி நிலைய விவசாய உற்பத்தி தொழில்நுட்ப டிப்ளோமா கற்கநெறிக்கு விண்ணப்பங்களை கோரியுள்ளது. 18 தொடக்கம் 30 வயதுக்குட்பட்ட சாதாரண தர பரீட்சையில் தமிழ், கணிதம், விஞ்ஞானம் உள்ளடங்கலாக 6 பாடங்களில் ஒரே அமர்வில் சித்தி அடைந்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இம்மாதம் 8ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை அனுப்பலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேரடியாகவும் தபால் மூலமும் சமர்ப்பிக்கலாம். தபால் மூலம் அனுப்ப வேண்டிய முகவரி விவசாய பயிற்சி நிலையம், ஒட்டுசுட்டான், முல்லைத்தீவு என்பதாகும். இது தொடர்பான மேலதிக விவரங்களை தொலைபேசி மூலம் அறிந்து கொள்ளலாம். அந்த தொலைபேசி இலக்கம் 0212061760 என்பதாகும். உங்கள் கவனத்திற்கு விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது அக்கா பூ கொஞ்சம் உலகச் செய்திகள். இந்திய தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றியீட்டிய மு.க. ஸ்டாலின் இன்று காலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உத்தியோகபூர்வமாக உரிமை கோர உள்ளார்.
திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதன்போது சட்டப்பேரவை தலைவராக மு.க.ஸ்டாலின் முறைப்படி தெரிவு செய்யப்பட்டார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் 125 பேர், உதயசூரியன் சின்னத்தில் வெற்றியீட்டிய 4 பேர், மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த 2 உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தார்கள். இதேவேளை முதல்வராக பதவியேற்கும் நிகழ்ச்சி எளிய முறையில் நடைபெற உள்ளது. இது ஆளுநர் மாளிகையில் இடம்பெறும் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். G7 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் மாநாடு நேற்று லண்டனில் ஆரம்பமானது. இந்த மாநாட்டில் இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். லண்டனில் உள்ள லங்காஸ்டர் ஹவுஸ் அரங்கில் நடைபெறும் இந்த மாநாடு இன்று நிறைவடைய உள்ளது. சுகாதார வழிமுறைகளின் பிரகாரம் இடம்பெறும் மாநாட்டில் மியான்மர் ராணுவ புரட்சி, எத்தியோப்பிய பிரச்சினை, ஆப்கானிஸ்தானில் நிலை கொண்டிருக்கும் பன்னாட்டு படைகள் வெளியேறுவதால் உண்டாகும் சூழ்நிலை உள்ளிட்ட விடயங்கள் பற்றி ஆலோசனை நடத்தப்படுகிறது. உலக நாடுகளுக்கு கோவிட் தடுப்பூசி கிடைக்கச் செய்வதற்கு G7 நாடுகளிடையே கருத்தொற்றுமையை உருவாக்குவது பற்றியும் ஆராயப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். 1000 கிராமிய குளங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் இந்த வருடம் முன்னெடுக்கப்படும். நீர்ப்பாசன சுபிட்சம் வேலை திட்டத்தின் கீழ் இது அமுல்படுத்தப்படும் என்று அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நீர்ப்பாசன திட்டங்களை விரிவுபடுத்துவதற்காக வரவு செலவு திட்டத்தில் 4500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சு சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. இலங்கை கிரிக்கெட் அணி சர்வதேச டெஸ்ட் தரப்படுத்தலில் முன்னேறியிருக்கிறது. இதன் பிரகாரம் 8வது இடத்திலிருந்து 7வது இடத்திற்கு இலங்கை அணி முன்னேறியிருக்கிறது. 83 புள்ளிகளுடன் இந்த முன்னேற்றத்தை இலங்கை பெற்றிருக்கிறது. இங்கிலாந்து டெஸ்ட் அணி 51 புள்ளிகளுடன் 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. தரப்படுத்தலில் 120 புள்ளிகளை பெற்றிருக்கும் இந்திய கிரிக்கெட் அணி முதலிடத்தில் உள்ளது. நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் முறையே 2ஆம் 3ஆம் இடங்களை பெற்றுள்ளன. தம்பி கால் பண்ணினது பவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தான் நினைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சு சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு சிறந்த சுகாதார பராமரிப்புக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. கோவிட் தடுப்பு நடவடிக்கை மற்றும் முன்னெச்சரிக்கை விடயங்களை சிறப்பாக மேற்கொண்டமைக்காக சர்வதேச விமான நிலையங்கள் கவுன்சில் இந்த அதிகாரத்தை துபாய் சர்வதேச விமான நிலையத்துக்கு வழங்கியுள்ளது. மிகவும் பரபரப்பான விமான நிலையமாக காணப்படும் துபாய் விமான நிலையத்தில் முறையாக சுகாதார பாதுகாப்பு விடயங்கள் பேணப்பட்டமைக்கு சர்வதேச விமான நிலையங்கள் கவுன்சில் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021ஆம் ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹாப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள்.
அனுசரணை என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களோட தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். மாத்தறை மாவட்டத்தில் பழச்சேகை விரிவுபடுத்தப்பட உள்ளது. வர்த்தக மற்றும் வீட்டுத் தோட்ட ரீதியில் பழச்சேகை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வாழை, அன்னாசி, ரம்புட்டான், பப்பாசி போன்ற பழச்சேகைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஊருபொக்க மற்றும் பிற்றபெத்தர பிரதேசங்களில் அதிகளவில் ரம்புட்டான் செய்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாத்தறை மாவட்டத்தில் சுமார் 500 குடும்பங்கள் பழச்சேகையில் ஈடுபட்டுள்ளன. பொருளாதார செய்திகள் அனுசரணை உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் எல்ஓஎல்சி நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். சபரகமுவ மத்திய, மேல், தென், ஊவா, வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. சபரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றாளர்களை இனங்காண்பதற்கு தினந்தோறும் 25,000 PCR பரிசோதனைகள். தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மேலும் 10,000 கட்டில்கள் தயார். நாட்டில் நேற்று 1860 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் பிரகாரம் கணித பிரிவில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி இந்து வித்தியாலயத்தைச் சேர்ந்த தனராஜ் சுந்தர் பவன் முதலிடம். பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதிக்கும் நடவடிக்கை செப்டம்பர் மாதத்தில். கொழும்பு துறைமுக நகர் பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பான விவாதம் பிற்போடப்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு உத்தியோகபூர்வமான உரிமையை மு.க. ஸ்டாலின் இன்று கோர உள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.